நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் காம இச்சையை தணித்துக் கொள்ள வருகிறீர்கள். நீங்கள் வரம்பு மீறும் சமூகத்தாராகவே இருக்கின்றீர்கள். அதற்கு அக்கூட்டத்தாரின் பதில், இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடுங்கள். நிச்சயமாக இவர்கள் பரிசுத்தமான மனிதர்களாகி விடலாம் என நினைக்கின்றார்கள் என்பதை தவிர வேறில்லை. எனவே நாம் அவரையும் அவருடைய மனைவியை தவிர அவர் குடும்பத்தாரையும் காப்பாற்றினோம். அவள் அவரை பின்பற்றாதோரில் ஒருத்தியாக பின்தங்கிவிட்டாள். இன்னும் நாம் அவர்கள் மீது கல்மாரியை பொழியச் செய்து அவர்களை அழித்தோம். ஆகவே குற்றவாளிகளின் இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்று நபியே நீர் நோக்குவீராக. மதியன் நகரவாசிகளிடம் அவர்களுடைய சகோதரராகிய ஷுஐபை நம் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் தம் கூட்டத்தாரை நோக்கி, என் சமூகத்தார்களே, அல்லாஹ்வையே வணங்குங்கள். அவனன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது. அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுத்திக் கொடுங்கள். மனிதர்களுக்கு அவர்களுக்கு உரிய பொருட்களை கொடுப்பதில் குறைத்து விடாதீர்கள். பூமியில் அமைதி உண்டாக சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் குழப்பம் உண்டாக்காதீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறினார்.